வணக்கம். கமலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புத்தாண்டையொட்டி மணக்குளம் விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு, லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். முன்னாள் முதல்வர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன். தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். ஆங்கில புத்தாண்டையொட்டி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோரை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். ஆங்கில புத்தாண்டையொட்டி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதனை லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், லாஸ்பேட்டை தொகுதி பொதுமக்கள் என ஏராளமானோர் நேரடியாக சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். அதன் ஒரு பகுதியாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோரை அவர்களது இல்லத்தில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் மேலும் வந்து நல்லா பேரும் புகழும் பெற்றிருக்கணும், நிறைய பதவிகள் வரணும். இது மட்டும் போதாது. ஓகே. புதுச்சேரி போத்தீஸில் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக குழந்தைகளுக்கு போட்டிகள் நடைபெற்றது. ஜவுளிகளின் ஆலயம் என அழைக்கப்படும் போத்தீஸ் புதுச்சேரி நிறுவனத்தில் தொடர்ந்து 5வது முறையாக வருடந்தோறும் ஜனவரி 1ஆம் தேதி குழந்தைகளுக்கான போட்டி நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளது. அதேபோல் இந்த வருடமும் குழந்தைகளின் கற்பனை திறன், போட்டி மனப்பான்மையை ஊக்குவிக்கும் விதமாக சதுரங்கம், கேரம் மற்றும் ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் 2000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் காலை முதலே போத்தீஸ் வளாகத்தில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போத்தீஸ் வளாகமே குழந்தைகளால் நிரம்பியிருந்தது. அவர்கள் கைகளால் தீட்டிய ஓவியங்கள் அனைவரும் ரசிக்கும் வண்ணமாய் இருந்தது. போட்டியின் முடிவில் குழந்தைகளுக்கு உணவு மற்றும் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. மேலும் இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்னும் சில நாட்களில் நடைபெறும் என போத்தீஸ் பொது மேலாளர் அருண்மொழி தெரிவித்தார். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை மனிதவள மேலாளர் மகேஷ் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். फुड टीम ಎಲ್ಲ இந்த பக்கம் வந்து நின்னுட்டு இருக்குமா ப்ளீஸ். லோகேஷ் எல்லாரும் இருக்கீங்களாப்பா? லோகேஷ்
லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ரேணுகா பரமேஸ்வரி ஆலயத்தில் உள்ள ஆஞ்சநேயருக்கு வெள்ளி கவச அணியும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். லாஸ்பேட்டை சாந்தி நகர் பகுதியில் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலய உட்பிரகாரத்தில் ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது. அப்பகுதியை சேர்ந்த பக்தர் இந்துமதி சண்முகம் குடும்பத்தார் சார்பாக ஆஞ்சநேயருக்கு வெள்ளி கவசம் அணியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வேல் சொக்கநாதர் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் வினாடி வினா போட்டி நடைபெற்றது. 27வது தேசிய புத்தக கண்காட்சி வேல் சொக்கநாதன் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இந்த வினாடி வினா போட்டியில் இலக்கிய பேச்சாளர், எழுத்தாளர், ஆவணப்பட தயாரிப்பாளர், திரைப்பட இயக்குனர், நடிகர், தமிழக அரசு மற்றும் எண்ணற்ற இலக்கிய அமைப்புகள் வழங்கிய விருதுகள் பல பெற்ற பெருமைக்குரியவர். சமூக முன்னேற்றத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு தமிழர்கள் வாழும் இடமெல்லாம் தமிழின் பெருமையை கொண்டு சேர்க்கும் நல்ல உள்ளம் படைத்த மனித மாண்புகள் நிறைந்த உண்மையான மனிதர் பாரதி கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் தலைவர் சுவாமிநாதன், திருமண மண்டப சங்க தலைவர் இசைக்கலைவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புத்தக கண்காட்சிக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டார். இக்கண்காட்சியில் வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முன்னதாக தமிழரின் பாரம்பரியம் என்ற நூலை வெளியிட்டு புத்தக கண்காட்சி குழுவினருக்கு நூல் வழங்கி வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க வாழ்நாள் உறுப்பினர் பட்டதாரி ஆசிரியர் எட்வர்ட் சார்லஸ் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்தியா அசலான வல்லரசாக மாறுதலை தவிர நிலாவுக்கு போனால் அதே போல பிரதிபலிக்கும் அவர்கள் திருக்குறளுடைய உட்கருத்தினுடைய சிறந்த பூக்களை தேடி வருகிற நெறிகளுக்கு ஒப்பானவர்கள். சென்னை அரசாங்கம் நம்மளுடைய இசை கலைவன் பேர் வச்சுக்கிறாரு. சார் வந்து தமிழ்ல பேர் வச்சுக்கிறாரு. தமிழ் வந்து எந்த அளவுக்கு லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த மகளிர் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் முன்னிலையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதனை அப்பகுதி காங்கிரசார் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த மகளிர்கள் ஒன்றாக இணைந்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மகிழா காங்கிரஸ் உறுப்பினரும் கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலருமான ரமா வைத்தியநாதன் முன்னிலையில் கேக் வெட்டி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
பதட்டப்படுறாரு. பதட்டப்படாமல் புத்தாண்டு பிறப்பையொட்டி புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் விநாயகர் தங்க கவசத்தில் காட்சி அளித்தார். விடியற்காலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று விநாயகரை வழிபட்டு சென்றனர். ஆங்கில புத்தாண்டு 2024 பிறப்பையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் விநாயகரை தரிசனம் செய்தனர். புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் மண்டபத்தில் வைக்கப்பட்டார். பக்தர்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. சாமி நமஸ்காரம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். புதுச்சேரி கோலங்கள் ஜாலங்கள் கோலக்கலை மேம்பாட்டு அமைப்பின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மாநில அளவிலான கோல பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி கோலங்கள் ஜாலங்கள் கோலக்கலை மேம்பாட்டு அமைப்பின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் மாநில அளவிலான கோல பயிற்சி முகாம் கருவடிக்குப்பம் ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது. பரமேஸ்வரி வரவேற்றார். சமூக சேவகர் பத்மநாபன் முன்னிலை வகித்தார். எழுத்தாளர் அரிமதி இளம்பருதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். அமைப்பின் நிறுவனர் கலைமாமணி மாலதி செல்வம் கலந்து கொண்டு கோல வகைகள், நீர், நிறம், கம்பி மற்றும் புள்ளி கோலங்கள், கோலமிட பயன்படுத்துகின்ற நவீன பொருட்கள், கோல சுரப்பி, ரங்கோலி திறன்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து பெண்களுக்கு பயிற்சி கொடுத்தார். பரதநாட்டிய கலைஞர் லலிதாம்பிகை விக்னேஷ் நன்றி கூறினார். எழிலரசி சரவணன் மற்றும் சந்திரலேகா ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முகாமில் புதுவை மற்றும் தமிழகத்தை சேர்ந்த முன்னணி கோல கலைஞர்கள் கலந்து கொண்டு கலந்துரையாடலும் நடைபெற்றது. பயிற்சியில் 100க்கும் மேற்பட்ட புதுவை மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு உழவர்கரை சார்பாக காங்கிரஸ் நிர்வாகி சம்பத் தலைமையில் மாலை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புத்தாண்டையொட்டி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கும் மற்றும் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். அந்த வகையில் உழவர்கரை தொகுதி சார்பாக தொகுதி நிர்வாகி சம்பத் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் மாலை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரையை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இங்க பாருண்ணா, நான் நீங்க பாருங்க, நீங்க பாருண்ணா. கடற்கரை
சாலையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிவடைந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெளியேற காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தினர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை கொண்டாட வெளிமாநிலம் மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளை சார்ந்த லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்தனர். குறிப்பாக கடற்கரை சாலையில் சுற்றுலாத்துறை சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதனை பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆடி பாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து 12 மணி அளவில் புத்தாண்டு பிறந்த நிலையில் வான வேடிக்கை வெடித்தபோது ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிவடைந்த பின்னரும் 12:30 மணி வரை கடற்கரை சாலையிலிருந்து வெளியேறாமல் தொடர்ச்சியாக அங்கேயே சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இருந்த நிலையில் காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி அவர்களை வெளியேற்றி களைய செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் புத்தாண்டையொட்டி பாண்டி மெரினா பாரடைஸ் பீச் உள்ளிட்ட பல்வேறு தனியார் விடுதிகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடினர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொழுது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக கடற்கரை சாலையில் 1200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புத்தாண்டையொட்டி முன்னாள் முதலமைச்சருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் நேரடியாக சென்று புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அந்த வகையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், கார்த்திகேயன் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இல்லத்தில் சந்தித்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். Hello. How are you? Happy New Year. Happy New Year. Happy New Year. புத்தாண்டையொட்டி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புத்தாண்டையொட்டி காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகியுமான ரகுபதி தலைமையில் மங்களம் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து ஐஎன்டியூசி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் ஐஎன்டியூசி நிர்வாகிகள் ஜான் மற்றும் மாநில நிர்வாகிகள்
பூ கொடுத்து பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து திருபுவனை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சருக்கு மாநில பொதுச் செயலாளர் தனுசு தலைமையில் மாலை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து செந்தில் சிறப்பு மருத்துவமனை நிறுவனரும் மருத்துவருமான மணிகண்டன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு தினசரி கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தனது தொகுதியில் உள்ள குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்து அவர்கள் மத்தியில் கேக் வெட்டி குழந்தைகளுடன் புத்தாண்டை கொண்டாடிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் பிரகாஷ்குமார். இவர் அந்த தொகுதியில் பல்வேறு விசேஷ நாட்களில் குழந்தைகள் மற்றும் தொகுதி மக்களுடன் கொண்டாடி மகிழ்வது வழக்கமாக வைத்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக 2024 புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தனது முத்தியால்பேட்டை தொகுதியின் ஏரியாவில் உள்ள குழந்தைகளை தனது வீட்டுக்கு வரவழைத்த பிரகாஷ்குமார் குழந்தையின் கையால் கேக்குகளை வெட்டி புத்தாண்டை கொண்டாடினார். தொடர்ந்து அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் குழந்தைகளுக்கு கேக்குகள் ஊட்டிவிட்டு மகிழ்ந்தார். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இதில் கலந்து கொண்ட குழந்தைகளும் சட்டமன்ற உறுப்பினருக்கு பரிசுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ந்தனர். కొంచెం లైట్ புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் புத்தாண்டை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டையொட்டி மிகவும் பிரசித்தி பெற்ற தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் உலக நன்மை வேண்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்திய ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. திமுக மாநில அமைப்பாளர் சிவாவை மாநில தொகுதி நிர்வாகிகள் பலர் நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா புத்தாண்டு தினத்தையொட்டி புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில தொகுதி நிர்வாகிகள், அணிப்பிரிவு நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு
புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியின் போது ஏராளமான திமுக பிரமுகர்கள் உடனிருந்தனர். மிஷன் மோடி ராஷ்டிரிய சங்கம் சார்பாக சாலையோர மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. 2024 ஆங்கில புத்தாண்டு வருட பிறப்பை முன்னிட்டு மிஷன் மோடி ராஷ்டிரிய சங்கம் புதுவை மாநில தலைவர் சீனிவாசம் தலைமையில் சாலை ஓரம் இருக்கும் மக்களுக்கு மதிய அசைவ உணவு மற்றும் போர்வை 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் முனுசாமி, பாலா, ஞானம் என்கின்ற தங்கவேலு, ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ சனி பகவான் தனி சந்நிதியில் வீற்றிருந்து அருள்பாலித்து வருகிறார். இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை முதலே ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநில பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முன்னதாக புனித தீர்த்தமான நலன் குளத்தில் குளித்து களித்தீர்த்த விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்து பின்னர் பக்தர்கள் சனி பகவானை தரிசித்து வருகின்றனர். மேலும் 2024 வருட பிறப்பை முன்னிட்டு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதில் பக்தர்கள் எல் தீபம் ஏற்றி வழிபட்டனர். காரைக்காலில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். காரைக்காலில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வருடப்பிறப்பு வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 2024 புது வருடப்பிறப்பை முன்னிட்டு புனித தேற்றரவு அன்னை ஆலயம் பங்கு தந்தை ஜோஷ்வா சிறப்பு திருப்பலியினை நிறைவேற்றி வைத்தார். சரியாக நள்ளிரவு 12 மணி அளவில் திருப்பலி முடிந்து புத்தாண்டு பிறக்கும் நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு தேவாலயங்கள் மற்றும் நகரின் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். காரைக்கால் கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நாடு முழுவதும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை பகுதியில் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது. இதில் தமிழக பகுதிகளான நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இந்த கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். இந்த நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலைய ஓம் அரசடி விநாயகர் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு புலவர் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திண்டிவனம் ரயில் நிலைய ஓம் அரசடி விநாயகர் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர் ஸ்ரீ அரசடி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நட்சத்திர தீபம், கும்ப தீபம், மகா தீபாரதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் CSI நல் மேயப்பர் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் CSI நல் மேய்ப்பர் ஆலயத்தில் 2024 புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கு பெற்று பிரார்த்தனை செய்தனர். மேலும் 2024ஆம் ஆண்டு மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழ பிரார்த்தனை மேற்கொண்டனர். மேலும் எந்த பேரிடரும் வராமல் உலக மக்கள் நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் வாழவும் பிரார்த்தனை மேற்கொண்டனர். இதில் திண்டிவனம் கிறிஸ்தவ மக்கள் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வேப்பஞ்சாலை திரு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு மூலவர் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வேப்பஞ்சாலை ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு வெள்ளி கவசத்தில் காட்சி அளித்த ஸ்ரீ வரசக்தி விநாயகருக்கு வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு அதிகாலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு மூலவர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன.
மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவருக்கு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர்கள் சகுந்தலா அம்மாள், மணிகண்டன் செய்திருந்தனர். குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகன் நாயகி சமேத ஸ்ரீ ஆட வள்ளீஸ்வரர் திருக்கோவிலில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகன் நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் மூலவர்கள் ஸ்ரீ பிரகன்நாயகி அம்மன் ஸ்ரீ வைஷ்ணவி அலங்காரத்திலும் மற்றும் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு மகா தீபாராதனை, கும்ப தீபம், பஞ்சமுக தீபாராதனை, சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரணங்கள், கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ வைஷ்ணவி அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ பிரகன்நாயகி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ சரவணன் குருக்கள் செய்திருந்தார். ஆண்டிப்பட்டி அருகே மலை கிராம மக்களுக்காக தேனி மாவட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர மங்கைகள் நலச்சங்கம் மற்றும் மதுரை குரு மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட மயிலாடும்பாறை தனியார் மகாலில் தேனி முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர மங்கைகள் நலச்சங்கம் மற்றும் மதுரை குரு மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. குறிப்பாக மலை கிராம பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் புற்றுநோய் பரிசோதனை, இருதய பரிசோதனை, இரத்த கொதிப்பு பரிசோதனை, குழந்தையின்மை பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டதோடு மருத்துவர்கள் சார்பாக மக்களுக்கு புற்றுநோய், இதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் கலந்து கொண்டு இந்த இலவச மருத்துவ முகாமின் மூலம் பயனடைந்தனர். இந்த மருத்துவ முகாம் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர மங்கைகள் நலசங்க தலைவர் பவுன் மற்றும் மதுரை குரு மருத்துவமனை தலைமை மருத்துவர் சோம்ஸ்கந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர மங்கைகள் நலசங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திட்டக்குடி பகுதியில் உள்ள பள்ளிவாசல் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் ஆத்திரமடைந்த இஸ்லாமியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் உள்ள கூத்தப்பன் குடிகாடு பள்ளிவாசல் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பள்ளிவாசல் அருகாமையில் அதே பகுதியை சேர்ந்த செல்வராசுக்கு சொந்தமான இடத்தில் பள்ளிவாசலின் சுற்றுச்சூழல் அருகில் பள்ளம் தோண்டியதால் 15 அடி உயரம் கொண்ட சுற்றுச்சுவர் இடிந்து கீழே விழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுவதற்கு காரணமான நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அதே இடத்தில் சுற்றுச்சுவர் கட்டித்தர கோரியும் சுமார் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் திட்டக்குடி திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து கடும் பாதிப்படைந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த திட்டக்குடி காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் கலைந்து சென்றனர். தமிழ்நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் தாலுகா புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள மக்கள் அரசால் வழங்கப்படும் எந்தவித உதவித்தொகையும் கிடைக்காமல் அங்குள்ள விஸ்வகர்மா சமுதாய மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வருவதாக தமிழ்நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு இளைஞர் கூட்டமைப்பு தலைவர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து அவர் தெரிவிக்கையில், இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. விஸ்வகர்மா பாதுகாப்பு இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். புதுப்பட்டி கிராமத்தில் வசிக்கும் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு அரசின் சலுகைகள் கிடைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இதே நிலை தொடர்ந்தால் தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா நகரங்களிலும் அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த நேரிடும். கனமழையால் பாதிக்கப்பட்ட அந்த சமூக மக்களுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்வதாக மாநில தலைவர் மணிகண்டன் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் சார்பாக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது.
விருத்தாச்சலம் அருகே புத்தாண்டு கொண்டாட்ட விழாவில் இளைஞரை கத்தியால் குத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த பெருவருப்பூர் கிராமத்தில் புத்தாண்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் பாடல் இசைக்கப்பட்டது. அப்போது அந்த வழியாக வந்த அதே கிராமத்தில் வசிக்கும் ஜெயக்குமார் என்பவர் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கட்சியின் பாடல்களை ஏன் ஒளிபரப்பு செய்கிறீர்கள் என கேட்டுள்ளார். சிவக்குமார் என்பவர் ஏன் ஒளிபரப்பு செய்யக்கூடாது என கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. உடனே அங்கு இருந்தவர்கள் இருவரையும் சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். பின்பு வழக்கம் போல் காலை விடிந்த பிறகு இயற்கை உபாதை கழிக்க சிவக்குமார் சென்றுள்ளார். முன்னாள் இரவு நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட பாடலை நிறுத்த சொன்ன ஜெயக்குமாரின் மகன் விக்ரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் சிவக்குமாரை சுற்றி வளைத்து கத்தியால் தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சிவக்குமார் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்தார். அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுபற்றி தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கத்திக்குத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிவக்குமாரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் நீதிவளவன் தலைமையில் மண்டல துணை செயலாளர் 5000, ஒன்றிய துணை செயலர் குமார், விருத்தாச்சலம் நகர பொருளாளர் முருகன், தனசேகர், பெருவருப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானசேகரன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து சிவக்குமாருக்கு ஆறுதல் கூறினர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தனர். கோடங்குடியில் விவசாய நிலத்தில் அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கோடங்குடி கிராமத்தில் சர்வே எண் 71 உள்ள அப்பகுதி மக்கள் அவர்களது முன்னோர் காலத்தில் இருந்து அப்பகுதியில் பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சிலர் ஏற்கனவே வீடு உள்ள சிலர் வீட்டுமனை கேட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் அளவீடு செய்ய வந்து தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் நடவு செய்த பயிர்களை மிதித்து அளவீடு செய்தார்கள். அப்போது அவர்கள் பயிர்களை மிதித்து நாசம் செய்தனர். இங்கு விவசாயம் செய்யும் சிறு குறு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை அழிப்பதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். மேலும் இது தொடர்பாக திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் ஜெயந்தியிடம் தங்களுக்கு மக்கள் முதல்வர் திட்டத்தின் கீழ் பட்டா வழங்க வேண்டும் என புகார் மனு வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் ஜெயந்தி சிறு குறு நடுத்தர விவசாயிகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கூறி பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை ஏற்று விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டையொட்டி மணக்குளம் விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு, லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். முன்னாள் முதல்வர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன். தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.